அன்பு தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு முந்தைய வீடியோவில் விடுபட்ட அறம்பாடியார் பாடல், அதன் தொடர்ச்சியை பார்ப்போமாக. அதற்கு முன்பாக இந்த சந்திர ரேகை, கோரக்கரின் சந்திர ரேகையை பற்றி நாம் அறிந்ததை கூற வேண்டாம். அதாவது நமக்கு இறைவன் ஒரு தகவலை அளித்தார் என்றால் அதை நாம் வெளியிட வேண்டியது கடமையாகிறது. இல்லை என்றால் அது தெய்வ குற்றம் என்ற வகையில் ஆகிவிடும் என்பதால் நான் என் மனதிற்கு பட்டதை கூறுகிறேன். அதாவது அது தெய்வம் உரைத்த வகையில் என்று நினைத்து கூறுகிறேன். மற்றபடி என் அறிவுக்கு இது உணர்த்தப்பட்டது சரி என்ற வகையில் நினைத்து நான் கூறுகிறேன். கோரக்க சித்தர் சந்திர ரேகையில் இந்த ஆண்டு துல்லியமாக 2024 என்றபடியெல்லாம் வள்ளலார் கூறியபடியெல்லாம் வருவதில்லை. அவரும் 24 என்று துல்லியமாக கூறினார் என்பதல்ல, 24க்கு பின்னால் என்பதை தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். அதாவது அந்த 24ஐ தொடர்ந்து என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். ஆக இந்த கோரக்கர் சந்திர ரேகையில் குறிப்பிடும் ஆண்டு ஏதோ இருந்தாலும் அதை பற்றி நாம் அலச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதில் தொகுக்கப்பட்டதில் ஏதாவது வரிகள் விடுபட்டு கூட இருக்கலாம். அதனால் அந்த வெள்ளையர்களின் ஆட்சிக்கு பிறகான ஆட்சி நாட்கள் எல்லாம் விடுபட்டு இருக்கிறது என்றே கருதுகிறோம். சரி, இந்த விஜயனை பற்றி பார்ப்போம். விஜயன் யார் என்றால் கல்கி என்று கூறுவதற்கு என்ன ஒரு காரணம் என்று பார்ப்போமானால், அவர் குதிரை மேல் விஜயம் செய்து வருபவர் ஒன்று. இரண்டாவது, வெற்றி ஒன்றே குறிக்கோளாக, வெற்றி ஒன்றே என்றைக்கும் பெற்று வருபவராக என்ற நிலையில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது வெற்றி என்றால் விஜயம். அவர் 9 ஆண்டுகள் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி அதில் என்ன செய்வார் என்றால், துறைத்தவரா முறை பிசகாதிருந்து ஓங்கும் மேன்மையுற இது கடந்து நாளது உய்ய. இந்த வரியின் விளக்கத்தை முதலில் பார்ப்போம். அதாவது ஒரு துறையிலும் எந்த பிசிறும் இல்லாத அளவுக்கு நிர்வாகம் செய்வார் என்கிறார். அடுத்ததாக ஓங்கும் மேன்மையுற இது கடந்து நாளது உய்ய. இதில் ஓங்கும் மேன்மையுற என்பது என்ன என்றால், அந்த மேன்மையை எட்டி பிடிப்பதற்காக, அதாவது நம்ம சத்தியோகம் பிறந்த உடனே தற்போது இருக்கும் சில கல்வர்கள் எல்லாம் கூட அதில் நுழைய வாய்ப்பு. அவர்கள் எல்லாம் முழுமையாக அழிந்த பின்னால் தான் அந்த முழுமையான ஒரு மேன்மை எட்டக்கூடிய நிலை உருவாகும். அதுதான் ஓங்கி வளர்வது என்பதை போல அந்த மேன்மையானது ஓங்கி வளர்ந்து ஒரு உய்வு நிலை, அதாவது 10% கொண்டு அடையும். அந்த நிலைதான் உய்வு நிலை. அந்த 100% மேன்மையான நிலையில் யாதொரு இந்த கல்வர்களுடன் பிசிர் தொந்தரவுகள் இடர்கள் எதுவும் இருக்காது. அந்த நாள் தான் உய்த நாள். சரி, அந்த உய்த நாளை எட்டிய பின்பு மேற்கொண்டு என்ன நடக்கும்? பாடல். ஆன்ம நலமறிந்த கிள்ளு நாமக்காரர் அகில சக்கர பார்வேந்தராய் அழியாதென்றும் பான்மையுடன் அரசால சினேந்திர மாமுனியும் சொன்னாரே. ஆக முன்பு கூறியபடி அந்த ஒரு உச்சக்கட்ட அமைதி நிலை, தர்ம நிலை உருவான பின்பு அந்த நாளும் உய்கிறது. அடுத்தது அவரும் உய்துவிட வாய்ப்பு இருக்கிறது. எவர்? கல்கியானவர். அதைத் தொடர்ந்து என்ன நிகழும் என்றால், அகில சக்கர பார்வேந்தராய், அதாவது முதல் தலைவன் நம் தமிழகத்திலிருந்து கல்கி என உதித்தாலும் அடுத்த தலைவர்கள், அடுத்த தலைவர் ரஷ்யாவில் உருவாகலாம், ஜப்பானில் உருவாகலாம், பிரான்சில் உருவாகலாம். இப்படி அகிலம் முழுவதும் அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து ஒருவர் முடித்த பின்னால் ஒருவர், அந்த ஒருவர் முடிந்த பின்னால் ஒருவர் என்பதை யார் தேர்ந்தெடுப்பார்கள் என்றால், இந்த போப்பாண்டவரை தேர்ந்தெடுப்பவர்களைப் போல 18 சித்தர்களின் அருளாசி உடன் அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஒவ்வொருவரும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட நாளில், ஆண்டுகளில் அவர் ஆட்சி செய்து வருவார். அவர் முடிந்த பின்பு வேறொருவர் ஆட்சிக்கு வருவார். அந்த தொடர்ந்து, அதாவது 1000 ஆண்டு அரசாட்சி என்பது போல அது என்ற அந்த பான்மை, அந்த கல்கி உருவாக்கிவிட்டு போன பான்மை என்றும் அழியாது இருக்கும் வகையில் அந்த ஆட்சிகள் தொடரும்.
அதை அந்த 18 சித்தர்கள் கண்காணிப்பார்கள் என்று அர்த்தமாகிறது. இங்கு பான்மை என்பது ஒரு பாங்கு, ஒரு மேன்மக்களின் பாங்கு. மேன்மக்கள் என்றால் நல்ல ஒரு பண்பு, மிகவும் மேன்மையான பண்புகளை கொண்ட மக்கள் என்று அர்த்தம். அந்த மேன்மக்களின் மேதினியாகவே 1000 ஆண்டுகள் அழியாமல் இருந்து தொடரும் என்று நாம் எடுத்துக்கொள்வோமாக. அடுத்ததாக நான் இந்த பாடலுக்கு விளக்கம் அளிப்பது எல்லாம் அறம்பாடியார் எழுதியது என்ற வகையில் விளக்கங்களை கூறி வருகிறேன். மற்றபடி அவர் எழுதினார், இவர் எழுதினார் என்ற சொற்களுக்கெல்லாம் என் மனதிலே இடமில்லை. ஏனென்றால் இதில் பல இடங்களில் அந்த சித்தரின் நுணுக்கத்தை நான் கண்டிருக்கிறேன். இதில் என்னவென்றால், பாடலில் கூறப்பட்டவை இதுவரையில் எதுவும் நடைபெற்றதாக தெரியவில்லை. அதை நாங்கள் எவ்வாறு நம்புவது? எனவே அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்பவர்கள் கூட நம்பலாம். ஏனென்றால் அவர்கள் பாடல் கூறியவைகள் நாளை ஏதாவது நடக்க தொடங்கும் போது அவர்களே அதன் மீது கவனம் செலுத்தி ஏற்கும் நிலைக்கு மாறுவார்கள். ஆனால் இந்த இடைசேறுகள் என்று ஒரு சிலர் கூறுபவர்கள் தான் என்றும் மாறமாட்டார்கள் என்ற நிலை என்று நாம் அறிய வேண்டும். முதலில் கூறிய இந்த சத்தியோகத்தை மிகவும் ஆவலுடன் அவசரமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், பைபிள் 2000 ஆண்டு, நாஸ்டடாமஸ் 500-600 ஆண்டு, இந்த கோரக்கர் 800 ஆண்டு, வள்ளலார் 150 ஆண்டு, இவைகளுக்கெல்லாம் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்த நாம் இந்த அறம்பாடியார் பாடலுக்கு 5-6 ஆண்டுகள் கூட காத்திருக்கிறதுக்கு மனம் இல்லை என்றால் இது ஒரு அவசர உலகம் என்ற நிலையில் நாம் ஆள்கிறோம் என்றே நாம் கருத வேண்டியுள்ளது. அதாவது இன்னும் பாடலே எழுதி முடியப்படவில்லை, நிறைய பாடல்கள் நிலுவையில் பிரசுரிக்கப்படாமல் இருக்கிறது என்கிறார்கள். அந்த இடையிலேயே சினிமா கிளைமேக்ஸ் முடிகிறதுக்கு முன்னே, இடைவேளைக்கு முன்பே எங்கே எங்கே என்று கேட்பது போல அந்த நிலையில் நாம் அவசரப்படுவதின் அர்த்தம் தேவையற்றது என்றே நான் கருதுகிறேன். எனவே அவர்கள் பொறுமை காப்பதில் ஒன்றும் தவறில்லை, நல்லதுக்கே என்று நினைத்து கொள்ள வேண்டியதுதான். தற்போது நாம் என்ன அவ்வளவு ஒரு கடுமையான நிலையில இருக்கிறோம்? கடந்து போகட்டும், இவ்வாறு கூட தான் நாட்கள் என்றே நினைக்க வேண்டும். இந்த இடைசேறுகள் என்று சொல்பவர்கள் எல்லாம் எதை இடைசேறுகள் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதாவது அவர்களுக்கு ஒவ்வாதவை அவர்களுக்கு இடைச்செருகலாக தெரியும். அதை அவர்கள் தனித்தனியாக கூற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான இடைச்செருகல்கள் இருக்கும். இப்போது பஞ்சசான்யம் இருக்கிறார் என்றால் ஒரு 5-6 குறியீடுகளை தனக்கு ஒத்து வருவதாக கூறுகிறார் என்றால் மற்ற சில குறிப்புகள் இடைச்செருகல் என்று அவர் கூறலாம். ஆனால் இந்த பஞ்சசன்யத்திற்கு ஒத்து வருகின்ற சில குறிப்புகள் வேறொரு நபருக்கு ஒத்து வராது, அவர் அதை இடைச்செருகல் என்று கூறலாம். அதாவது முத்து நகருக்கு தென்கிழக்கே என்று அவர் பாடுகிறார் என்றால் முத்து நகர் என்பார் தூத்துக்குடி என்றோ, அல்லது முக்தி தரும் இந்தியாவில் உள்ள 5 ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் தமிழ்நாட்டில் உள்ளது காஞ்சிபுரம் என்றோ கொண்டால், அதில் தென்கிழக்கு திசையில் இருக்கும் அனைத்து நகரத்தார், கிராமம், குக்கிராமம் போன்ற அனைத்து பகுதியிலும் உள்ளவர்கள் இது எனக்கு ஒத்து வருகிறது என்று சொல்லுவார்கள். அதிலும் 2 வகை உள்ளது. இதில் முத்துநகர் என்பது தூத்துக்குடியா காஞ்சிபுரமா என்று வாக்குவாதம் வரும்போது, இது சித்தரெல்லாம் பாடுகிறார் என்றால் அவருக்கு பொருள் எல்லாம் ஒரு பொருட்டல்ல. முத்து என்பது அவருக்கு, அதாவது முத்துமணி மாலை அந்த முத்து அல்ல, அது ஒரு மதிப்பு கொண்ட பொருள். ஆனால் சித்தரனுடைய மதிப்பு கொண்ட பொருள் என்பது முக்தி தான் என பார்க்கும்போது காஞ்சிபுரம் தான் என்று நாம் கருத வேண்டும். ஆக தென் தமிழகத்தை சேர்ந்த நபர்கள் எல்லாம் இது இடைசேறுகள் என்று சொல்வார்கள். அத்தோடு இந்த காஞ்சிபுரம் என்பதற்கு நான் வலு சேர்க்கும் வகையில் அவர் அந்தமான் இடைக்கோடு என்று வரும்போது இந்த காஞ்சிபுரத்தின் தென்கிழக்கே தான் அந்த அந்தமான் கோடு குறுக்கிடுகிறது. எனவே இந்த பகுதியை தான் நாம் XY என்ற புள்ளி இணைவது போல எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது. அடுத்தது, இறைவன் இந்த பூமியில் பிறந்தான் என்றால், ஆஹா, நான் தான் இறைவன், நான் தான் இவ்வளவு பலம் கொண்டவன், நான் 30 முக்கோடி தேவர்களின் ஆசி கொண்டவன்,
இவ்வளவு கல்வி திறமை உண்டு, எனக்கு இவ்வளவு அழகு உண்டு, எனக்கு இவ்வளவு செல்வம் உண்டு என்றெல்லாம் பீத்தி கொள்ள மாட்டார். அவருக்கு இந்த கல்வி, செல்வம் இவைகள் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவருக்கு பொருட்டானது பண்பு, மனம் சார்ந்த பாங்கு, பணிவு இதுதானே தவிர அவருக்கு அழகு, செல்வம், படிப்பு இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஏதோ ஒரு நாயன்மார் பாடுவார், படிக்காத கண்ணப்பன் வெகு விரைவில் உன்னை வந்து சேர்ந்து விட்டான். நான் படித்துவிட்டு இவ்வாறு பாடிக்கொண்டு நீண்ட நாட்களாக பாடிக்கொண்டு இருக்கிறேன் என்று. அதனால் அங்க படிப்பே ஒரு பொருட்டல்ல. அடுத்தது அவர் என்றும் தாழ்மையுடன் தான் செல்வார். தாழ்மை, அடுத்தது நியாயம். இவர் நான் வென்றே தீர்வேன் என்ற ஒரு ஆணவத்தில் இருக்க மாட்டார். அதாவது ராவணனிடம் கூட அனுமனை சமாதானத்துக்கு அனுப்புகிறார். பாரதத்தில் கிருஷ்ணன் தானே சமாதான தூது செல்கிறார். முருகர் அவ்வாறுதான் வீரபாகுவை எதிரிவிடம் சமாதான தூது அனுப்புகிறார். இவர்களெல்லாம் இவர் வந்து தோற்று விடுவோம் என்று பயம் அல்ல, அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறார். அவர்கள் ஆணவத்தால் நிமிர்ந்து நின்று நாம் தான் வெல்வோம் என்று ஒரு அகங்காரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவருக்கு அந்த அகங்காரம் அல்ல, தூதுவை அனுப்புகிறார், சமாதானத்திற்கு வாருங்கள் என்று. ஆக பண்பிலே பணிவை காட்டாமல் அறிவாகட்டும், செல்வமாகட்டும் இவைகள் எல்லாம் ஆணவம் கொண்டு அவர் தன்னை முன்னிறுத்தி கொள்ள மாட்டார் என்பதை தாங்கள் முதலில் உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல பிரித்தறிய வேண்டும். இந்த இடைச்சிறுகல்காரர்கள் என்பவர்கள் இந்த ஒரு பசுவிடும் கன்று பால் குடிக்க போனால் அது தன்னுடைய கன்று இல்லை என்றால் எட்டி உதைத்து விடும். அவ்வாறு அந்த பசு, அதாவது அறம்பாடியாரின் பசு, அறம்பாடியார் பசு இந்த கன்றுகளுக்கு ஏற்ற தாய் அல்ல. இவர்களுக்கு வேறு தாய் இருப்பார்கள். அந்த தாயிடம்தான் அவர்கள் அணுக வேண்டுமே தவிர அறம்பாடியார் பாடலை தாயாக கொண்டு அணுக வேண்டிய அவசியம் என்ன? நான் இதை எதற்கு கூறுகிறேன் என்றால், ஏதோ இந்த இடைச்செருகளுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு குற்ற உணர்வை இவர்கள் ஊட்டுவதால் தான் எனக்கு கோபப்பட்டு இதை கூற வேண்டிய அவசியமாகி விட்டது. அதாவது இதில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், அறம்பாடியாரே கூறியிருக்கிறார் அவர் பாடலில் தில்லு முள்ளுகள் நடக்கும் என்று. ஆமாம், நடக்கிறது. அப்போதெல்லாம் கூறுவார்கள், எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என்ற பெயரில் செக் அனுப்பியதார், அதை வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் பெயர் என்று போட்டு பணத்தை வாங்கி கொண்டார் என்று. அவ்வாறு இங்கு மாற்றி மாற்றி பேசி நடப்பதை அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த இடைச்சொருகள் எல்லாம் இருக்கிறது என்றால் அவரால் நுகர இயலாதவரா என்பதை தாங்கள் வந்து இந்த பாடலில் நான் கூறும் வகையை வைத்து புரிந்து கொள்ளலாம். இந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்றால், செத்தாரை எழுப்புவேன் என்கிற. செத்தார் என்றால் இதில் ஒரு ஒளி உடலாக இருப்பவர்களை எழுப்புவேன் என்ற வகையில் பாடியிருக்கிறார். ஒளி உடல் என்பது நான் குறிப்பிடும் எனது சொந்த கருத்தாகும். ஒளியுடல் இல்லாமல் இருப்பவர்களை கூட எழுப்ப இயலும். அதாவது இந்த இறைவனால் முடியாதது எதுவுமே இல்லை என்று முந்தைய காணொளியின் முடிவிலே நாம் பார்த்தோம். இந்த பாடலில் இவர் ஒரு மறைவை வைத்து இருக்கிறார். அந்த மறைவை மிகவும் துல்லியமாக உன்னிப்பாக கண்டு அதை தெளிதல் வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஒரு 6 வரி பார்ப்போம். இதற்கே இன்றைய நேரம் நிறைய எடுத்துக்கொள்ளும். அந்த வரிகள்: இறைவிடு தூதர் மட்டுமன்றி இயல்பொடு நாதனாய் இறைவன் இகத்துள் எழில் முகம் தனை ஏறென காட்டி எழுந்திட இயலும். ஃபுல் ஸ்டாப். இந்த ஃபுல் ஸ்டாப் எதுக்கு சொல்றேன்னு அப்புறம் சொல்றேன். அடியே அழைத்தால் ஆழிவண்ணனும் அம்மையப்பனும் ஒளிக்கதிரொடுக்கி உருவம் மாற்றி குளிர்முகமூட்டி குவளையம் உதித்து அணையா விளக்காய் அவிழ்கா கணக்காய் அவனியில் அரும்ப இயலாதென்று இருட்டு மதியுடன் குருட்டு விழியுடன் பிறவி பிணியோர் பெரிதும் மறுத்து மடைமயில் சிறப்பர். சரி, இறைவிடு தூதர் மட்டுமன்றி இயல்பொடு நாதனாய் இறைவன் இகத்துள் எழில் முகம் தன்னை ஏறென காட்டி எழுந்திட இயலும். அதாவது இங்கு இறைவிடு தூதர் என்பவர் முகமது நபி. அவரோடு மட்டுமல்லாம இயல்போடு நாதனாய், இந்த நாதன் வந்து இயேசுநாதர்.
அவர் மிகவும் இயல்பு கொண்டவர். அதாவது நபிகளின் பண்புகள் போன்றவற்றையெல்லாம் கணக்கிடும்போது இந்த இயேசுநாதர் மிகவும் இயல்பு கொண்டவர் என்று தாங்கள் அறிவீர். அதாவது அவர் சமாதானம், அதாவது நபியாவது போர் அந்த வகையில் சென்றவர். இவரெல்லாம் மிகவும் அமைதியாக நாட்களை கடந்து அமைதியை வலியுறுத்தி சென்றவர். இவங்க 2 பேரும் இந்த யுகத்துள் இந்த இடத்துல அழகான முகந்தனை ஏரென, அதாவது ஒரு ஏறு என்றால் நிமிர்ந்த முகத்துடன் எழும்பி நிற்பார்கள் என்று கூறுகிறார். அடுத்து 1000 சூரியனின் பிரகாசமும் வெப்பமும் அந்த சக்தியும் ஒருங்கே கொண்ட இந்த ஈஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் இந்த பூமியில் பிறக்க முடியாது, அரும்ப முடியாது என்று ஒரு மடையர்களில் சிறந்த மடையர்கள் கூறுவார்களாம். அந்த மடையர்களில் சிறந்த மடையர் என்பவர் ஒரு இருட்டு மதி, அதாவது அவர்களுடைய அறிவு மிகவும் இருள் சூழ்ந்ததாக இருக்கும். இருள் சூழ்ந்தது என்றால் அறிவு இருக்கும், அவைகளெல்லாம் தீவைகளாகவே அவைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அது அடுத்தது அவர்களுக்கு குருட்டு விழி, நல்லவைகளெல்லாம் பார்க்காது தீவைகளையே பார்த்து பழக்கப்படுவதும் அதில் பயணப்படுவதும் என்ற வகையில் குருட்டு விழியாக இருக்கும். அவர்களெல்லாம் பிறவி பிணியோர், அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பவர்கள். இந்த பிறந்த பின்பு பிணிகளை அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் வாழ்பவர்கள். அடுத்த பிறவிக்கும் அவர்கள் அந்த பிணியை சேர்த்து வைப்பார்கள். ஆக ஈசனோ மகாவிஷ்ணுவோ பிறக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய ஒளியை ஒடுக்கி ஒரு குளிர்முகம் காட்டுவார்களாம். அது எவ்வாறு 1000 சூரியனின் வெப்பம் இங்க குளிரா மாறிடும். இதெல்லாம் நீங்க எவ்வாறு என்று கணக்கிட முடியாது. குளிரா மாறுமோ தவிர பிரகாசம் மட்டும் ஒரு அணையா விளக்கான ஒரு குளுமையான பிரகாசம் எங்கும் நிறைந்திருக்கும். பிரகாசம் என்பது ஒரு வெளிச்சம் என்ற வகைதான். இந்த வெளிச்சத்தை அந்த மூடர்கள் கண்கள் காண வாய்ப்பு இல்லை. எனவே அவர்கள் எல்லாம் இங்கே அவர்கள் பிறந்த பின்பு கூட, அதாவது ஈஸ்வரனும் விஷ்ணுவும் பிறந்த பின்பு கூட இந்த மூடர்கள் எல்லாம் அதை ஏற்க அவர்களால் எல்லாம் வர இயலாது என்று சொல்லி ரொம்ப பலமா சொல்லி தன்னுடைய உரைகளை தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். சரி, இங்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், இது மிகவும் நுணுக்கமான தமிழால் அறிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் இந்த வீடியோவில் போட்டிருக்கும் பாடலை பாருங்கள். இந்த பாடலில் இடையில் இந்த 2 கருத்துக்கள் கூறினேன் அல்லவா, அதற்கு இடையில் அடியேன் அழைத்தால் என்ற 2 அந்த வார்த்தைகள் எதற்கு ஒத்து வருகிறது என்று தாங்கள் நன்றாக ஆழமாக சிந்தித்து பொருத்தி பாருங்கள். இது பாடலில் தந்துள்ளபடி 2ஆம் வரிகளுக்கு பொருத்தியுள்ளார்கள். ஆனால் என்னுடைய கணக்கு இது சரியான தமிழுக்கு அடையாளமாக அல்ல. ஒன்று, அந்த 2 வார்த்தையை அடியேன் அழைத்தால் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டால் 2ம் பொருள் தருகிறது. சரி, இங்கு அடியேன் அழைத்தால் என்றால் என்ன? அதாவது அடியேன் என்பது அவர் அறம்பாடியார் அவரையே குறிப்பிட்டுக் கொள்கிறார். அவர் அழைத்தால் சரி, இதில் புல் ஸ்டாப்புக்கு பின்னாலவே அவர் அழைத்தால் என்பதை அந்த வரிகளுக்கு பொருத்தி பார்ப்போமானால், இந்த மூடர்கள் அறம்பாடியார் அழைத்தால் சிவனும் விஷ்ணுவும் வர இயலாது என்று சொல்வார்கள் என்று அர்த்தமாகிறது. அதாவது அரும்ப இயலாது, பிறக்க இயலாது. அறம்பாடியார் அழைத்தால் அவர்கள் பிறக்க இயலாது. அதாவது இறைவனால் இயலாது, அவர் படைத்த பூமியில் எதுவுமே இல்லை என்று முதலிலே கூறிவிட்டார், நமக்கும் தெரியும். ஆக இங்கு சுருக்கமாக சொன்னால், அறம்பாடியார் அழைத்தால் அவர்கள் வரமாட்டார்கள், பிறக்க மாட்டார்கள் என்று, அந்த மாட்டார்கள் என்று கூறினால் அந்த அடியேன் அழைத்தால் என்ற வார்த்தைக்கு இங்கு இணைத்தால் பொருளாகிறது. ஆனால் அங்கே அடியேன் அழைத்தால் என்பதற்கும் இயலாது என்பதற்கும் ஒத்து வரவில்லை.
இயலாது என்பது என்ன என்றால் இயல்பு என்றே நாம் கொள்ள வேண்டும். அதாவது இயல்பு என்ற வார்த்தைக்கு நாம் ஒரு கதை கூற வேண்டும் என்றால், ஒரு முனிவர் ஒரு தேள் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருந்தது. அது வெளியே எடுத்து விட வேண்டும் என்று அதை கையில் அள்ளுகிறார். அது கொட்டி விடுகிறது, உதறி விடுகிறார். மீண்டும் அதை எடுத்து எடுத்து வெளியே விட முயற்சிக்கிறார். மீண்டும் கொட்டுகிறது. அந்த முனியின் சிஷ்யன், ஐயா, ஏன் அதுதான் கடிக்கிறதே, நீங்கள் ஏன் அதை மீண்டும் மீண்டும் அதை எடுக்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர் என்ன கூறுகிறார் என்றால், அது கொட்டுவது அதனுடைய இயல்பு, காப்பாற்ற வேண்டியது நம்முடைய இயல்பு என்கிறார். ஆக இயல்பு என்பது அதனுடைய பிறவியிலேயே உருவாகும் ஒரு வகையான பண்பு. எவ்வாறு மாடு கன்று ஈன்ற பின்னால் அந்த கன்றானது இயல்பாகவே சென்று போய் அந்த மாட்டின் பாலை அருந்துவது போல பறவை பறப்பது இயல்பு. இறக்கை முளைத்த பின்னால் பறவையால் பறக்க இயலுமா என்றால் இயலும். அதையே மனிதர்களாக நம்மால் பறக்க இயலுமா என்றால் இயலாது என்று கூறக்கூடாது, முடியாது என்று கூற வேண்டும். ஏனென்றால் நமக்கு பறக்கும் சக்தியானது இயற்கையாகவே கிடைக்கவில்லை. எனவே இதை முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே ஒரு பறவை சிறகை உடைத்து கொண்டிருந்தால் அதை பறக்க முடியாது என்று சொல்லலாம். ஆக நான் இங்கு சுருக்கமாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், அறம்பாடியார் அழைத்தால் அவர்கள் வர முடியாது என்று வரமாட்டார்கள் என்று சொன்னால் அந்த அவர் எழுதியுள்ள வரிகள் ஒத்து வருகிறது. வர இயலாது என்று சொல்வார்கள் என்றால் அது ஒரு புறம்பான வகை. அவர்களால் இயலும். எவ்வாறு இயலும் என்றால் இறைவனால் இயலாது எதுவுமே அல்ல. ஆனால் அவர்களை மட்டும் வைத்து இந்த வரிகள் வரவில்லை. அறம்பாடியாரும் வைத்து வருவது என்றால் இந்த இயலாது என்ற வார்த்தை இந்த இடத்தில் அவர்களுக்கு மட்டுமே பொருத்தமாகிறது. அதாவது இந்த அடியான் அழைத்தால் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும். எடுத்து விட வேண்டும் என்றால் எடுத்து விடுவது அல்ல, அந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்து இந்த அடியான் அழைத்தாலுக்கு பக்கத்துல வைக்க வேண்டும். அது அவ்வாறு வைக்கப்பட்டால் அதில் பொருள் குற்றம் ஏதும் வருவதில்லை. இதில் கூட்டி கழித்து என்ன சொல்கிறேன் என்றால், இதில் ஒரு சித்தர் ஒரு நுணுக்கமான மறைத்தலை கையாண்டு கொண்டு இருக்கிறார் என்றுதான் நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, இதை அடியான் அழைத்தால் என்பதை முன்பு இருக்கும் வார்த்தையில் சேர்ப்போம், அந்த வரியில் சேர்ப்போம் என்றால், அதாவது அறம்பாடி சித்தர் அழைத்தால் அந்த முகமது நபி அவர்களும் இயேசுநாதர் அவர்களும் இந்த பூமியில் எழும்பி நிற்பார்கள் என்று அவர் பாடுகிறார். அது எவ்வாறு? ஒரு சந்தில் இருந்து ஒரு நபர் தாடி வைத்து இவர்தான் நபி, இவர்தான் இயேசு என்றால் நாம் நம்புவோமா? அதில் பல சிக்கல்கள் வரும். எனவே பைபிளில் கூறியபடி வானத்திலிருந்து இறங்கி வந்தால் நாம் அதில் ஒன்றும் குறை சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அதை ஒளியுடைய கண்கள் பார்க்கும். அந்த குருட்டு கண்கள், அந்த மடைமையில் சிறந்தோரெல்லாம் பார்க்க இயலாது. பைபிளில் அனைவர் கண்களும் பார்க்கும் ஒரே நேரத்தில் என்கிறார். ஆனால் அனைவர் கண் என சொல்லும்போது அந்த கூட்டத்தில், அனைவர் என்ற கூட்டத்தில் இந்த சிறந்த மடையர்கள் இருக்க மாட்டார்கள் என்றே நான் கருதுகிறேன். ஆக அறம்பாடியார் அழைத்தால் இயேசு பைபிளில் கூறியபடி வானத்தில் இருந்து இறங்கி வர ஒரு வாய்ப்பு இருக்கும். இதை அவர் நம்மிடம் சொல்லி இருக்கிறார் என்றால் நாம் அதை அவரிடம் கோரவும் வாய்ப்பு இருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் அதை கேட்கிறோம், நீங்கள் செய்து காட்டுங்கள் என்ற வகையில் நாம் கேட்போமானால் அவர் அதை செய்தால் அன்று இயேசு நபி வானத்திலிருந்து இறங்கி வருவதை நாம் காணலாம். ஆக இது இந்த பூமியில் முன்பு நான் கூறியபடி ஏதோ சந்தில் இருந்து தாடி வைத்து கொண்டு வந்துவிட்டார் என்ற வார்த்தை அது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் என்பதால் வானத்தில் இருந்து என்று நான் கூறுகிறேன். இதையே பூமியில் இருந்து ஒருவர் எழுப்ப இயலுமா என்றால் நிச்சயமாக இயலும், அவரால் இயலும்.
இதில் இயேசுவும் நபியும் நாம பார்த்ததில்ல, அதனால அவரை அடையாளம் காண சொல்ல முடியாது நம்மளால. ஆனா இந்த பூமியில் வாழ்ந்தவர் ஒருவர் இறந்து இருந்தால் அவரை எழுப்பினால் நிச்சயமாக அவரை சுற்றி இருந்தவர்கள் அடையாளம் காட்ட வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக அவரையும் வானத்திலிருந்து இறக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த பூமியில் நம் சமகாலத்தில் வாழ்ந்தவர் எவராவது இருந்தால் அவரை இந்த பூமியில் செத்தார் எழும் விடையும் என்பதை போல அவர் எழுப்ப ஒரு சக்தி இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். ஒருவரை எழுப்ப வேண்டும் என்றால் அவருடைய பாவங்கள் எல்லாம் அவரை அழுத்தி கொண்டிருக்கும். எவ்வாறு கர்ணனை அந்த தர்ம தேவதை உயிர் போகாமல் காத்து கொண்டிருந்தால் அந்த தர்மத்தை எல்லாம் தானமாக கிருஷ்ணர் பெற்ற பின்புதான், அதாவது மகாவிஷ்ணு பெற்ற பின்புதான் அவருடைய உயிர் பிரிகிறது, கர்ணனுடைய உயிர். அது போலதான் ஒரு பாரம் அமுத்தி கொண்டிருக்கிற ஒரு நபரை, அவர் இறந்து விட்டு இருக்கிற நபரை எழுப்புவது என்றால் அந்த பாரத்தை எடுத்து தனியாக வைத்து விட்டு தான் அவரை எழுப்ப வேண்டும். அந்த பாரத்தை யாராவது ஏற்றுக்கொள்கிறார்? ஒரு 12 ஆண்டு சிறை அவருக்கு கொடுத்த தண்டனை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டால் யாராவது ஏற்றுக்கொள்வாரானால் அதை அவருக்கு கொடுத்து விடலாம். தற்காலிகமாகத்தான். அவர் உயிரோடு இறந்த பின்னால் அந்த தண்டனை மீண்டும் அவரே சரி என்று ஏற்றுக்கொண்டால் அவருக்கு உட்படுத்தி விடுவார்கள். இல்லை என்றால் இவர் ஏற்றுக்கொண்டவர் தான் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர்கள் செய்த பாவம் புண்ணியம் அனைத்தும் இருக்கும். ஆக மொத்தம் ஒரு உதாரணத்துக்காக கூறினேன். ஆக இங்கு செத்தார் எழுவது என்பது இயலாத காரியம் அல்ல. அதை நிகழ்ப்பவர் நம்மிடையே இருக்கிறார் என்பது உண்மை. நம்மிடையே அவர் அறம்பாடியார் தோன்றும் போது நிச்சயமாக அவரிடம் நாம் கோரிக்கை வைக்க, வேண்டுதல் வைக்க நமக்கு நிச்சயமாக வழி இருக்கிறது. வழி என்பதை விட வாயால் சொல்லிவிட்டீர்கள், நிரூபித்து காட்டுங்கள் என்றே கூட கேட்கலாம் அல்லவா? ஆக அவ்வளவு வல்லமை கொண்ட ஒரு நபர் அறம்பாடியார் என்றால் இது இடைச்செருகள் அல்ல, உண்மையான அவருடைய கூற்றுதான் என்றால் அவ்வாறானவர் ஒரு இடைச்செருகளை கண்டுபிடிக்க இயலாதவராக இருப்பாரா என்பதை தாங்கள் உணர வேண்டும். எனின் அந்த இடைச்செருகல்காரரின் நிலை என்ன என்பதை தாங்களும் உணர வேண்டும். ஆக இடைச்செருகல்காரர்கள் இருந்தால் அந்த கடைசியில் இல்லை, இப்போதைய நிலையிலேயே அவர் என்ன நிலை ஆக வேண்டுமோ அந்த நிலைக்கு அவர் ஆளாக்கப்படுவார் என்பதை தாங்கள் திடமாக உணர வேண்டும். இதற்கு இதைவிட ஒரு வலிமையான உதாரணம் அந்த சித்தரை பற்றி அறிவதற்கு என்பது வேறு எதுவும் இல்லை. நாம் இந்த காலத்தில் அவ்வாறு சித்தரை கண்டிருக்கவில்லை. திடீரென்று சுனாமி என்றே என்னவென்று நம் குழந்தையிலிருந்து அறியாதிருந்து நாம் அறிந்தோம். அதுபோல முன்பு படித்து அறிந்த அகத்தியர், கோரக்கர் என்ற சித்தர்களை எல்லாம் பார்க்கும்போது அடுத்து நாம் இவரை நாம் காண வேண்டிய நிலை ஏற்படும். ஆக அறம்பாடி சித்தர் பாடிய அந்த சில செயல்கள் எல்லாம் நடந்தேறினால் அவரை நம்பலாம். அடுத்தது அவர் அதற்கு முன்பு வருவாரா என்பது அதாவது நம் மக்களுக்கு காட்சி தருவாரா என்பது நாம் அறியோம். ஒருவேளை சத்திய யுகத்திற்கு உண்டான நபர்களுக்கு நடுவில் அவர் தோன்றி இதை நிகழ்த்தி காட்டலாம். அதில் நாம் காலடி வைத்திருக்க நாம் ஆண்டவனை பிரார்த்திக்க வேண்டும். அதாவது ஒன்றும் அல்ல, யாதொரு பாவமும் அடுத்த உயிர்களுக்கு இழைக்காது இருந்தாலே போதும். அடுத்த உயிரை தன் உயிராக நினைத்து பாவித்து யாதொரு தீங்கும் செய்யாமல் இருந்தாலே அதுவே நாம் சத்தியோகத்திற்கு செல்ல சிறந்த வழி. அதாவது இந்த பூமியில் விரோதமான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி கும்பிடுதல், தானம் தர்மம் செய்தல் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக இருக்கு. நீங்கள் அடுத்த உயிருக்கு நல்லதா நடந்துக்கிறதே ஒரு தானம்தான். இவைகளில் ஏதாவது பிழை இருந்தால் சுட்டி காட்டவும். நன்றி, வணக்கம்.